Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண நியூ சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பிரித்து எழுதுக்கு வந்து 6th தமிழ்லேருந்து கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து நான் ஃபுல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பொறுத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா உவமை தொடர் மூலம் பொருள் அறிதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் வந்து அலகு 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் மட்டும் யூனிட் 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் அலகு 5ல் வந்து இருக்கக்கூடிய 5வது டாபிக் உவமை தொடரின் மூலம் பொருள் அறிதல். இதில் இருந்து நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இலக்கணம் இருந்தது, பார்ட் 7 இலக்கணம் இருந்தது, அதில் இந்த டாப்பிக்கும் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட உவமை தொடரின் மூலம் பொருள் அறிதல் அதில் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் கண்டக்டில் உவமை தொடர் மூலம் பொருள் அறிதல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டனில் ஃபுல்லாமல் எழுதி நான் கொண்டு வந்திருக்கேன். அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த உவமை தொடர் மூலம் பொருள் அறிதல் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் ஒட்டுக்கா, அதாவது மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அலகு 5லிருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 15 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டாப்பிக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் 8 டாபிக் இருக்குது. அதில் உவமை தொடரின் மூலம் பொருள் அறிதலும் ஒரு டாபிக். கிட்டத்தட்ட இதில் வந்து உவமை தொடரின் மூலம் பொருள் அறிதலில் ஒரு 2 கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த சிங்கிள் வீடியோ மூலயமா உங்களுக்கு 2 கொஷின் கிடைக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் புது சிலபஸ் மூலயமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டும் வைக்க போகிறோம், வீடியோ கிளாஸஸும் வந்து 1 by 1 கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. என்னென்ன வீடியோஸ் கொடுக்க போகிறோம், எந்த டேட்டில் என்ன டெஸ்ட்டு, இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ நியூ சிலபஸ் வந்துருச்சு. ஓல்டு சிலபஸ் அதாவது புக்கெல்லாம் நம்ம படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு தனி வீடியோவில் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். புக்கு படிக்கலாமா வேண்டாமா, இல்லை சிலபஸ் வைஸ் போகலாமா, எது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அது தரேன். தென் வந்து பார்த்திங்கன்னா புக்கு ஃபுல்லாக படிக்கலான்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். மொதல் பாயிண்ட்டு, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், தென் வந்து செய்யுள், இது 3 பார்ட்டாக பிரித்து நம்ம படிப்போம். இப்போ நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 20% வந்து செய்யுளுக்கும் தமிழறிஞருக்கும் தமிழ் தொண்டுக்கும் நம்ம போடணும். அதில் வந்து செய்யுளும் இருக்குது, தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இருக்குது. அப்போ நீங்கள் இதிலே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும், நம்ம படிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இதை தெரிஞ்சு நம்ம படிக்கணும். இது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த டாபிக் பார்க்கலாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. குரூப் 2 தென் குரூப் 4 இதில் எல்லாமே கேட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கலந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கேட்கலாம், அப்படி இல்லைனா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கலாம். பிழையான இணையை கண்டறிக. இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் தான் வந்து தவறான ஒன்று. ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பு, இது கரெக்டு. காணல் நீர்னா இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். கல்லில் நார் உரித்தலுக்கும் ஆராய்ந்து பாராமல் செயல்படுதலுக்கும் வந்து தவறு. ஓகேங்களா, 2க்கும் பொருந்தவே இல்லை. ஏ ஆப்ஷன் தான் வந்து தவறானது. அடுத்து பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க.
இதில் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எது சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா, யார் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைனா, அம்மா சொன்னாலும் கேட்குறது, அப்பா சொன்னாலும் கேட்குறது, தம்பிங்க சொன்னாலும் ரிலேஷன் சொன்னாலும் கேட்கலாம். ஆனால் யார் சொன்னாலும் கேட்பாங்கல்ல, அதை பற்றி யோசிக்கணும். இது கரெக்டாக தப்பா, அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்காமல் ஒரு முடிவு பண்ணுவாங்க பாருங்கள், அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதான் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்து நிழல் போல தொடர்ந்தான், இது உருவமை. நிழல் போல தொடர்ந்தான் என்பது உருவமை. அடுத்து குரூப் 4ல கேட்ட கொஷின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் முட்டியை கொட்டினார் போல. இப்போ ஒரு கை நிறைய உங்களுக்கு நெல்லிக்காய் இருக்குது, நீங்களே சும்மா தரையில் உருட்டி விட்டு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒற்றுமையாக இருக்குது, 4 பக்கமும் ஓடும். அதுதான் வந்து ஒற்றுமையின்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல். ஒரு பசுமையான மரம் இருக்குது, அதில் ஆணியை கொண்டு உங்கள் பேரோ இல்லைனா வந்து உங்கள் ஊர் பெயரோ ஏதோ ஒன்று நீங்கள் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அதில் வந்து நீங்கள் அச்சிடுறீங்க, அந்த மரத்தில் ஒரு ஆணியை கொண்டு நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா காலம் காலமாக அது இருக்கும். ஓகேங்களா? அதுபோல் எளிதில் மனதில் பதியும் அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஆசிரியர் நடத்துகிறாங்க அப்படின்னா பசுமரத்து ஆணி போல் அவங்க ஈஸியாக நடத்துகிறாங்க, மனதில் பதிகிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுதான் பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதியும். இதுவே வந்து காஞ்சி போன மரக்கட்டையில் நீங்கள் வந்து எழுதுறது கஷ்டம், ஈர மரத்தில் வந்து எழுதுறது ஈஸி, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து மழைமுகம் காணா பயிர் போல. மழைமுகம் காணா பயிர் போலனா வருந்துதல், வாட்டம், தண்ணி இல்லாமல் வருந்துதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல், இதனால் வந்து நமக்கு யூஸ் கிடையாது. ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. குளத்தில் தாமரை இருக்குது தெரியும், அது நிலத்தில் தான் இருக்குது, ஆகாயத்தில் கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று தான் என்ன? ஆகாய தாமரை. வெள்ளை காக்கா, ஆகாய தாமரை, இது போலலாம் வருதுல்ல, முதலை கண்ணீர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒன்று. முதலை கண்ணீர்னா பொய்கழுகை வரும், முதலை எண்ணிக்கை அழுது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல. மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்றி மிகுதியாய். இப்போ ஒரு டேமே இருக்குது, அது நம்ம வந்து திறந்து விடுறாங்கன்னா அது என்ன ஆகும்னா எது வழியில் இருந்தாலும் அடிச்சுட்டு தண்ணியாக கூட இட்டு போயிடும். அப்போது தடையின்றி மிகுதியாய், எந்த தடை இருந்தாலும் அது கூடயே வந்து போயிடும், தடையின்றி மிகுதியாய். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. ஒரு உள்ளங்கையில் நம்ம நெல்லிக்கனி வச்சா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லைங்களா, அதுதான் வந்து வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல, இது எல்லாமே கவனிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின். நிலைத்து நிற்கும், சிலை போல எழுத்து, சிலை மேல் எழுத்து போலனா நிலைத்து நிற்கும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிந்தெழுதல். வளவன் கிணற்று தவளை. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கிணற்று தவளைனா என்னது? வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். இங்கே ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துருக்காங்க. கிணற்று தவளைனா அவங்களுக்கு ஊர் உலகம் பற்றி தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த கிணத்துக்குள்ளே என்ன நடக்குது அது மட்டும்தான். ஊர் உலகத்தில் என்ன நடக்குது, நிறைய ஏரி இருக்கும், குட்டை இருக்கும், அங்கெல்லாம் என்ன நடக்குன்னு அந்த கிணற்று தவளைக்கு தெரியாது. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா புகழ் ஓங்கியது. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர்னா பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர், எது வேணா சொல்லலாம். உடலும் உயிரும் போல, ஒற்றுமை. ஓகேங்களா, நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, அது எல்லாமே வந்ததுன்னா ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. காணல் நீர், தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது, இருப்பது போல தோன்றும் ஆனால் இராது. தீய ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பது போல இருக்கும் ஆனால் இராது. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. தெளிவான சீரான பேச்சு, தங்கு தடையின்றி பேச்சு. ஓகேங்களா, இது வந்து இடத்திற்கு இடம் வந்து அந்த உவமையான பொருள் வந்து வேறுபடும். ஓகேங்களா, வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல். வேய்னா என்னது? மூங்கில். அதுலேயே வந்து நமக்கு ஆன்சர் இருக்கு. தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தாயை போன்று பேசுதல். ஒப்பனா அது போல. மழைமுகம் காணா பயிர் போல, வறட்சி, வாட்டம், துன்பம், எது வேணா சொல்லலாம். ஓகேங்களா, மழைமுகம் காணா பயிர் போலனா ஒரு வறட்சி, வாட்டம், துன்பம், தண்ணீர் இல்லாமல் தவிப்பது. ஓகேங்களா,
பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமை பொருத்தமான பொருள் வந்து நினைத்த ஒன்று பிடித்த செயல் என்று ஒன்று எதிர்பாராமல் ரெண்டுமே நடக்கிறது. ஓகேங்களா? நினைத்த ஒன்று பிடித்த செயல் எது வேணால் இருக்கலாம். எதிர்பாராத டைமில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லனா, நீங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து பர்த்டேக்கு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட பணம் கிடையாது. இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விஷயமா இல்லை எதிர்பாராத மூலயமா அப்பாவுக்கு மணி கிடைச்சிருக்கலாம். நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி தர மாட்டாருன்ற அந்த இதில் இருந்திருப்பீங்க. பர்த்டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் ஓகேங்களா? கொக்கக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்கக்க கூம்பும் பருவத்து காலமறிந்து விரைந்து செயல்படும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா, திருக்குறள் இது. நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மீன் எப்போ வருதுன்னு ஒத்த காலையே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது கரெக்டாக வந்த டைமில் சிறிதும் வந்து காலம் தாமதம் இல்லாமல் கரெக்டாக கொத்தி சாப்பிடும். அதுதான் கொக்கக்க கூம்பும் பருவத்து. உவம உருபு பயின்று வராத தொடர். முழவு உரள் தடக்கை. உவம உருபுனா உரள். இதில் தட என்பது உவம உருபு, போல என்பது உவம உருபு, வேய் புரை தோல் புரை என்பது உவம உருபு. இதில் மட்டும்தான் உவம உருபு வரல. ஓகேங்களா? மான, கடுப்ப, அன்ன, இன்ன, நேர, நிகர, ஒப்ப, உரழ, அன்ன, இன்ன இது எல்லாமே வந்து உவம உருபுகள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைதல் போல. ஊர் நிறைந்தற்றேனா அற்றே என்பது உவம உருபு. ஊருணி நீர் நிறைந்தது போல. உவமை விளக்கும் பொருள் கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல. அரிய செயல். உயிரும் உடம்பும் போல. ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புளி பயன் இல்லை. இடி விழுந்த மரம் வேதனை. ஆற்றில் கரைத்த புளி ஒரு குழம்புக்கு யூஸ் ஆகுமா? ஒரு கிண்ணத்தில் கரைச்சாவது குழம்புல ஊற்றலாம். ஆற்றில் கரைச்சா அதை அடிச்சுட்டு தான் போகும், நமக்கு யூஸ் கிடையாது. இடி விழுந்த மரம் என்ன வேதனையில் இருக்கோ அதுபோல் வந்து எதனா பிரச்சனை வந்தால் மனம் வேதனை அடையும். 4 1 2 3. அடுத்து மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. இது ரிப்பீட்டடான ஒன்று. பொருத்துக. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்துக்குரியது. கல்யாணம் 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் வளருது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸ் 21 இயர்ஸ். அவங்களோட வாழ்க்கை காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ஒரு 80 to 75 இயர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய துணையாக இருக்கலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அதனால தான் வந்து 1000 காலத்து பயிர் வந்து நீண்ட காலத்துக்குரியது. கல்யாணமும் அது போல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலை கண்ணீர் பொய்யெழுகை. கொட்டி அலத்தல் மிகுதியாக பேசுறது. யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் மொக்க போகிறதுனே ஒருத்தர் இருப்பான். ஆனால் அந்த பேச்சு வந்து நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஓகேங்களா? கொட்டி அழுந்துட்டே இருப்பான். ஆனால் அவன் இல்லைனாலும் போர் அடிக்கும். ஃபன் காயாக இருப்பான் குரூப்பில். ஓகேங்களா? பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போகுதுன்னா இலவு காத்த கிளி. அதாவது இலவுனா என்ன? பஞ்சு மரத்தில் வந்து இது பூ பூக்கும், காய் காக்கும், அந்த கனியை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளி வெயிட் பண்ணிட்டுருக்குமா. பஞ்சு எப்படிங்க பழுக்கும்? வெடித்து கீழே தான் விழும், பறந்து தான் போகும். அதை வந்து எப்போ சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கிளி வந்து ஏமாந்து தானே போனது. காத்திருந்து ஏமாந்து போவது எது? இலவு காத்த கிளி. இது வந்து உவமை. ஆக்சுவலாக வந்து உவமை இங்கே கொடுத்துருக்காங்க, பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க. பூவோடு சேர்ந்த நார் போல. உயர்வு. ஒரு பூ தான் மணக்கும், அது கூட நாரும் சேர்ந்து மணக்கிறது. ஒரு நல்ல நண்பரை வந்து கூட வச்சிருக்கிறது, அவன்கிட்ட இருக்கிற நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்கம்லாம் நமக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து நல்ல நண்பன் இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுப்போம். இப்போ ஒரு ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் இருக்கிற பையன் அவங்க கூட சேர்ந்து நம்ம படிக்கும்போது அவனோட ஃப்ரெண்டுன்னும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம இன்னும் நல்லா படிப்போம். அவனோட ஃப்ரெண்ட்னா இன்னும் நல்லாவே தெரியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், தப்பாக நினைக்காதீங்க. இது போல் வந்து நாரில் வந்து மனமே கிடையாது. ஆனால் பூவனால் நாருக்கும் வந்து என்ன ஆகுது? ஒரு உயர்வு கிடைக்குது, வாசனை இருக்குது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஒரு நல்லவர்கள் கூட இருக்கும்போது நமக்கும் வந்து நற்பண்புகள் இருக்கும், நல்ல பெயர் இருக்கும். இதுவே தீயவர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீய பெயரும் அவப்பெயரும் தான் உண்டாகும். அதனால் உயர்வு எங்கே இருக்குமோ அந்த இடத்துல இருக்க நம்ம கற்றுக்கணும்.
அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல, உவமை உணர்த்தும் பொருள் பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல, இது வந்து பற்றின்மை. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல, துன்பம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காமெடிக்கு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு ஜோடியில் ஒருத்தர் அழகாக இருந்து ஒருத்தர் அழகாக இல்லை, காமெடியாக இருக்காங்க அப்படின்னா வந்து கிளியை வளர்த்து குரங்கு கிட்ட கொடுத்துட்டாங்க, கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்துட்டாங்க, குரங்கு கையில் பூ மாலை, இதெல்லாம் வந்து காமெடியாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சுமாரான பேரோ இல்லை அழகாக இருக்காங்களோ அழகாக இல்லையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசு ஒத்து போயிருக்கா, அவங்க பிடிச்சி தானே மேரேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது காமெடிக்கு சொல்லுவாங்க. அது போல் தான் கிளியை வளர்த்து, ஏன்னா பொண்ணு வந்து அழகாக கலராக இருந்துட்டு பையன் வந்து கருப்பாக கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டாங்கன்னா இது போல் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர் கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கலாம் இல்லையா, ஜென்யூன் கேரக்டராக இருக்கலாம், எந்த பழக்கமும் இல்லாமலாம் இருக்கலாம், இல்லைனா லவ் மேரேஜாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பிடிச்சி போய் தான் அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. அது வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது போல் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக வந்து இது போல் காமெடிக்கு உவமை பொருளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வருன்றதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். துன்பம். ஓகேங்களா. ஏன் இங்கே என்ன நமக்கு கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போலனா, பூனை என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளியை வந்து சீறிக்கிட்டே இருக்கும், அது நகத்தால் நோண்டிக்கிட்டே இருக்கும் அதை. அப்போ கிளிக்கு துன்பம் தானே, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். ஓகேங்களா. அங்கே எப்படி புலி வந்து ஆற்றில் கரைத்தது போல், அதுதான் அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து பெருங்காயம் கடல், அங்கே வந்து ஆற்றில் புலி. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், இங்கே வந்து உதவ மாட்டார். இப்போ நம்ம ஏன் வந்து புக்கெலாம் நம்ம படிக்கணும்னு சொல்கிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பாடல் வந்து நாலடியார்னு தனிங்க, நாலடியாரா நான்மணிக்கடிகை, எனக்கு டவுட்டாக இருக்குது. அதில் வரும் இந்த பாடல். இது வந்து நடுவில் இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செய்யுளுக்கும் இந்த இலக்கணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம எப்பயும் போல் வந்து ஒரு டைம் வந்து நம்ம அதை படித்து வைக்கிறது நல்லது, ஸ்கூல் புக். ஓகேங்களா. இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க, செய்யுளுக்கும் உரைநடைக்கும் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவ்வளோதான் நீங்கள் இந்த புது சிலபஸில் புரிஞ்சிக்க வேண்டியது. நான் உங்களுக்கு வந்து இது தனி டீட்டெயில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தரேன். பற்றுக்கோடற்ற அடியற்ற மரம், அடியற்ற மரம், பற்று இல்லாத மரம், எப்போ வேணால் விழலாம். அடுத்து உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிதல். ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு கொஷின் படித்தா டைம் ஆகும், அந்த உவமை தொடர் மட்டும் படிக்கிறேன். இலவு காத்த கிளி ஏமாற்றம். உலக நிலைகளை அறியாதிருத்தல் வந்து கிணற்று தவளை. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்குது. மொத்தமாக ஒரு 50 இருக்குது. அது தெரிஞ்சால் போதும், நீங்கள் 2 கொஷின் கிட்டத்தட்ட 3 மார்க் அடிச்சிடலாம். இது தன்வினை வாக்கியம், விட்டுருங்க, அது தனியாக நம்ம பார்க்கலாம். கொக்கக்க கூம்பும் பருவத்து, இது காத்திருத்தல், சரியான நேரம் வர வரைக்கும். அடுத்து சரியான உவமையை தேர்ந்தெடுக்க. வேகம் கொடுத்துருக்காங்க இங்கே, உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லைன்னு தெரியல, நான் சொல்கிறேன். காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல. காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல அப்படின்னா அதுக்கு பசி பட்டினியாக விட்டுருப்பாங்க, உணவே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து கம்பங்கொல்லையை ஓப்பன் பண்ணி விட்டால் என்ன பண்ணும், தாறு மாறாக மேய்ஞ்சி தள்ளும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேகம், அந்தளவுக்கு வேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல, இது வந்து அறியா செயல். அடுத்து உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை. இதே வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி கேட்குறாங்க பாருங்கள். கனி இருக்க காய் விரும்பியது போல அறியாமை, ஒரு அறியா செயல். நில்லா உலகம் புள்ளிய தெரித்தே போல், நிலையாமை. நீருக்குள் பாசி போல அப்படின்னா அறிவழகனும் தமிழ் செல்வனும் உற்ற நண்பர்கள். அந்த அளவுக்கு இவங்க நெருக்கமான நண்பர். நீரில் எப்படி பாசி இருக்கோ அதுபோல் வந்து நெருக்கமானவர்கள்னு சொல்ல வராங்க. காண மயிலாட அது கண்டு, நான் கடின உழைப்பின் மேற்கொண்டலம் மணியினை போல உயர முடியவில்லை. ஆடும் காண மயிலாட அது கண்டு. அடுத்து ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு கலனா அது அவங்களால சொல்ல முடியாது இல்லை, அவங்க என்ன கனவு கண்டாங்கன்னு. தவிப்பு, அதை சொல்ல முடியாதது, அதான் தவிப்பு, கூற இயலாமை. இலைமறை காய் போலனா மறைப்பொருள், இலை எப்படி ஒரு காயை மறைச்சு வைக்கிறதோ அது போல. அடுத்து இன்ப மிகுதி, உவமையால் விளக்கப்பெறும் பொருள் பழம் நழுவி பாலில் விழுந்தது வந்து இன்பம் வந்து அதிகமாக இருக்கிறது. அடுத்து அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழுந்தற் போல, இழப்பு.
இழந்தற் போல. சிதறிய முத்து போல நிலை இல்லாதது. சிதறிய முத்து போல நிலை இல்லாதது. விழலுக்கிறைத்த நீர் பயனற்று போதல். இதிலே வந்து பார்த்துங்க எத்தனை உவமை தொடர் வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பசுமரத்து ஆணி போல தெளிவு, பகலவனை கண்ட பனி போல் துன்பம் நீங்குதல். பனி வந்து சூரியனை கண்ட பிறகு என்ன ஆகும்? கரைஞ்சி உதிர்ந்துரும். அது போல் வந்து துன்பம் வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 50 கொஷினுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகே, ஒரு 30-35 உவமை தொடர் தான் இருக்கலாம். ஆனால் நான் 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா உவமையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இடத்துல நான் எழுதி வச்சுருக்கேன். அது என்ன பண்ண போகிறோன்னா நாம் இப்போ பார்க்க போகிறோம் 1 by 1. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நகமும் சதையும் போல ஒற்றுமை. அதுபோல் நிலவும் வானும் போல ஒற்றுமை. ஒற்றுமைக்கே வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லி நான் ஒரு பக்கமாக எழுதியிருக்கேன். மலரும் மனமும் போல ஒற்றுமை. இங்கே பாருங்கள், நகமும் சதையும் போலனாலும் ஒற்றுமை, நிலவும் வானும் போலனாலும் ஒற்றுமை, மலரும் மனமும் போலனாலும் ஒற்றுமை. இது எல்லாமே ஒற்றுமையை குறிக்கக்கூடிய உவமை தொடர்கள். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம், ஏமாற்றுதல், இது எல்லாமே இதில் வரும். பசு தோல் போர்த்திய புலி ஏமாற்றுதல். ஒரு பசு தோல் போர்த்திய புலி வந்து ஏமாற்றுற செயல். அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத பயன். நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அது ஒன்று நடந்திருக்கும். அப்போ எதிர்பாராத பயன். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. வெந்த புண்ணில் வேலை சொருகியது போல் வருத்தம். ஏற்கனவே அவங்க செம வருத்தமாக இருப்பாங்க. இதில் வேற வெந்த புண்ணில் ஏற்கனவே அது கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கும். இதில் வேற வேல் சொருகுனா எப்படி இருக்கும்? வருத்தம், துயரமாக இருக்கும்ல. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் போல வீண் செயல். ஒரே ஒரு நாள், அதற்கு எதுக்கு மீசை எடுப்பானே? அது வளர்த்துக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். அடுத்து சூரியனை கண்ட பனி போல விலகுதல். ஓகேங்களா? இதுவே டிஃப்ரெண்ட் மீனிங்கில் கேட்பாங்க. நான் உங்களுக்கு புக்கில் இருக்கிறது எடுத்து எழுதியிருக்கேன். நியூ அண்ட் ஓல்டு எல்லாமே. நீரும் நெருப்பும் போல விலகுதல். ஓகேங்களா? ரெண்டும் ஒன்றோட ஒன்று இருக்காது, இருந்துச்சுன்னா அழிஞ்சிரும். ஓகேங்களா? நீரும் நெருப்பும் என்றைக்குமே ஒன்றா இருக்காது. இஞ்சி தின்ற குரங்கை போல விழித்தல். திருன்னு நாக்கெல்லாம் நம்ம நம்பிக்கும்ல, அதுதான் திருன்னு விழித்தல். அடியற்ற மரம் போல விழுதல். ஓகேங்களா? எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல. மடை திரிந்த வெள்ளம் போல விரைவு, வேகம் அந்த அளவுக்கு இருக்கும். காட்டுத்தீ போல விரைவாக பரவும். காட்டுத்தீ போலனா விரைவு. தாய் இல்லாத குழந்தை போல வாட்டம், தவிப்பு. மழை இல்லாத பயிர் போலனாலும் துன்பம், வாட்டம், எது வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? அங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றபடி மீனிங் மாறும். ஓகேங்களா? உள்ளங்கை நெல்லிக்கை போன தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு. ஊசியும் நூலை போல நெருக்கம். ஓகேங்களா? ஊசியும் நூலும் போல நெருக்கம். கிணற்று தவளை போல அறியாமை. கிணற்று தவளை போல அறியாமை. பெட்டி பாம்பு போல அடக்கமாக அந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கிறது. அத்தி பூத்தார் போல அரிய செயல். அத்தி பூக்கிறதே வந்து ஒரு அரிய செயல்னு சொல்லுவாங்க. சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே அங்கே சர்க்கரை பந்தல், இதில் வேற தேன்மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும்? மிக மிக மகிழ்ச்சி. சூரியனை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. குட்டி போட்ட பூனை போல தவிப்பு. குட்டி போட்ட பூனை போல தவிப்பு. ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை. நமக்கு வந்து இப்போ நம்ம குரூப் 4 படிக்கிறோம், 6 months தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மாதம் இந்த சிலபஸ் முடிக்கணும், அந்த மாதம் அடுத்த சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு தமிழ் எப்போ படிக்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? திட்டமிட்டு செயல்படணும். இப்போ திட்டமிடாமல் செயல்பட்டோம்னா அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகாது. அடுத்து வேலியை பயிரை மேய்ந்தால் போல துரோகம். வேலியை பயிர், ஒரு பொருளை காக்கிறதுக்கு நாம் ஒருத்தரங்க வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த பொருள் அவங்களே வந்து களவாடிட்டாங்கன்னா எப்படி? அது துரோகம் தானே. அனலிடப்பட்ட புழு போல துன்பம். நெருப்பில் புழு போட்டால் தவிக்கும்ல, துள்ளும்ல. அன்றளர்ந்த மலர் போல புத்துணர்வு. அன்றளர்ந்த மலர் போல நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதான் புத்துணர்வுன்னு சொல்லுவாங்க. கீரியும் பாம்பும் போல பகை. கீரியும் பாம்பும் போல பகை. கடலில் கரைந்த பெருங்காயம் போல பயனின்மை. யாருக்குமே யூஸ் கிடையாது. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல பயனின்மை. பூவுடன் கூடிய நாரும் மணப்பது போல நல்லதை அடைதல்.
நீர்மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை. மண்குதிரியை நம்பி ஆற்றில் இறங்கியது போல வீண் செயல், அதனால் நமக்கு ஒன்றுமே பயன் கிடையாது. பசுமரத்தாணி போல ஆழமாக மனதில் பதிதல், ஆழமாக மனதில் பதிதல். கல்மேல் எழுத்து போல உறுதி நிலைத்த தன்மை, இது எல்லாமே சொல்லலாம். உறுதி நிலைத்த தன்மை. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல பேராசை. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல பேராசை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அனைவருக்கும் உதவுதல். குன்றின் மேலிட்ட விளக்கு போல அனைவருக்கும் உதவுதல். நவில்தோறும் நூல் நயம் போல பண்புடையாளர் தொடர்பு. நவில்தோறும் நூல் நயம் போல பண்புடையாளர் தொடர்பு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் பாசம். ஓகேங்களா. மதில் மேல் பூனை போல உறுதியற்ற நிலை. கயிறு அருந்த பட்டம் போல வேதனை. இதில் எது வேணாலும் அவங்க கேட்கலாம். எடுப்பார் கைப்புள்ளை போல சுய அறிவின்மை. இதில் நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய இதிலிருந்து கேட்டிருப்பாங்க. சொன்னதை சொல்லும் கிளி போல அறிவில்லை. ஓகேங்களா, அறிவின்மை. அடுத்தது காட்டும் பளிங்கு போல தெளிவு கண்ணாடி. முதலை கண்ணீர், இது பொய் அழுகை. இதையும் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். எடுப்பார் கைப்பிள்ளை இடத்திற்கு இடை ஏற்ப நடப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்காது, சொல்கிறத கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளையில் வரும். ஆகாய தாமரை, இதுவும் கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தோம். இல்லாத ஒன்று. உடலும் உயிரும் போல ஒற்றுமை நட்பு, இது எல்லாமே இதில் வரும். இடியோசை கேட்ட நாகம் போல பயம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இந்த டாபிக் இதோடு ஃபினிஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுத்துட்டேன். இது போல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி தரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வீடியோஸும் புக் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டுமே கொடுக்குறேன். ஏன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, கொஷின் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மாடல் கொஷின் பேப்பருமே எப்போ விடுவாங்கன்னா எக்ஸாம் கிட்ட தான் விடுவாங்க, 1 மந்த்துக்கு முன்னாடி தான். அதனால் பார்த்திங்கன்னா சிலபஸ் டோட்டலாக சேஞ்சாக இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. 6th to 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் இலக்கணம் ஓல்டாக இருந்தாலும் நியூவாக இருந்தாலும் அது சிலபஸ்க்குள்ளே வருதுன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு டைம் தப்பு கிடையாது, புக்கில் இருக்கிற இலக்கணம் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எப்படி செய்யுளுக்கு உரைநடைக்கு நம்ம படித்தோமோ, இப்போ இலக்கணக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யுளுக்கும் உரைநடையும் நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி கூட ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ அப்டேட்ஸ்லாம் நான் டெலகிராம் சேனல்லையும் டெஸ்ட் அப்டேட்டும் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ஜென்ரலாக அதுக்குன்னு ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ண முடியாது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். வீடியோ வரும்போது வீடியோவும் பார்த்துக்கலாம். தென் ஒரு சில மெட்டீரியல்லாம் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். தேங்க்யூ.